ஷை சூரியன் எப்பா நண்பன் என்னைக்கு வருவான், அவன் என்னைக்கு தண்டனை கணக்கு போடுவான். நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்து நம்ம 2 பேர் உட்கார்ந்த கணக்கு 7 செம்மத்துக்கு அப்புறம் நம்ம தான்டா 2 பேரும் தண்டனை மானிட பேர் கொடுக்கணும். நான் அதுக்கு தண்டியும் விளாண்டுக்கிட்டே இருப்போம்டான்னு சொன்னான் என் ஈசன். அது 7 செம்மத்துக்கு முன்னாடி. இப்போ உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்கான், என்னடா தண்டனை போட்டோம் எழுதணும், அதை யாபம் இருக்கா? யாகம் எல்லாமே யாபத்தோடு இருக்கேன். உன்னை பார்த்தோன்னே அந்த யாக சக்தி எல்லாமே வந்துடும். ஆதியில் போட்ட கணக்கு பூரா எனக்கு வந்துடும். ஆதியில் ஓலைச்சூடு எழுதுனது, ஏட்டில் எழுதின கணக்கு வந்துடும். இந்த ஜென்மத்தில் அரசியல்வாதி அழிச்சு வைப்பான், பூரா கவர்மெண்ட்டாக நியமிப்பான், பூரா கவர்மெண்ட் நியமித்து பூரா அழிச்சு வைப்பான். பூமியை எல்லாமே அழித்து விவசாயத்தை வரைக்கும் அழித்து பூமியை 2ஆம் நம்பராக திரித்து பூமியில் ரசாயனம் பூரா இறக்குவான். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்ப்பான். பூரா உலக நாடே மிஷின்களை கண்டுபிடிச்சி கருவிகளை கண்டுபிடிச்சி பழாக்கி வச்சுருப்பான்டா. அந்த தண்டனை மானிட பிறவிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் நீயும் நானும் வந்தால் தாண்டா அந்த தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற கணக்கு 7 செம்மத்துக்கு முன்னாடி ஓலைச்சோடு எழுதின கணக்கு. 3/4 சத்தியம் ஓலைச்சோடு ஏட்டில் உள்ள கணக்கு. அதான் கணக்கு. நான் உட்கார்ந்து நீதிமன்றமா, நீதியை நான் தான், நீதி நியாயம் நான் தான், தர்மமும் நான் தான். பூமியில் கொடுத்துருக்கேன் தர்மம் சாப்பாடு, நீதி நியாயம். தப்பு இருந்தால் தண்டனை கொடுக்குறேன் நான் தான். ஆனால் என்ன அவமதிச்சு உட்காந்துட்டான், 5 வருஷம் ஆண்டு காலமாக உட்காந்துட்டான்ப்பா அப்படின்னு இப்போ தான் கணக்கு எடுத்து என்னை கொடுக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கைலாசத்தில் நீதிபதி சர்ச்சி கோச்சார் பூரா அவமதிப்பு. கடவுள் கையில் கொடுத்துருக்கார். கடவுளே இறங்கி பூமியில் பையனை வச்சு பிள்ளைய வச்சு கணக்கை தப்பு செய்கிறவனை கணக்கை கொடுத்த கணக்கு நீ எடுக்கலைங்கிற கணக்கு அந்த கேள்வி கேட்பார்ல, அவன் கேட்பான். சரியா? இப்போதைக்கு அவன் கடவுள். அவனை நான் மதித்து தான் பேசணும், அவமதித்து பேசக்கூடாது. கடவுள் அவன். இந்த ஜென்மத்தில் எனக்கும் கடவுள் தான், சூரியனுக்கு கடவுள். நண்பன் அது ஒரு பக்கம் கணக்கு வேறு. இது பூமியில் மானிடப்பை பூரா சேட்டை பண்ணி வச்சுருக்கான். கடவுள் தான் பார்க்கணும். அவன் தான் எனக்கு கணக்கு சொல்லணும். இந்த கணக்கு எல்லாம் என்ன கணக்கு போடணுமோ அத்தனையும் கணக்கு போடுவேன். இன்று நாள் சூரியன் போட்ட கணக்கு மதுரை உச்ச நீதிமன்றம், சிலிவுத்துறை நீதிமன்றம் கிளை, தெற்கு ராஜபாளைய நீதிமன்றம் கோர்ட்டு, விருதுநகர் மாவட்டம். நீதிபதியை பூரா வந்து கையெழுத்து வாங்க பாருப்பா, கையெழுத்து அவன் தான் போடுவான். கையெழுத்து போடுவான், கையெழுத்து போட மாட்டான் இல்லை, கையெழுத்து போடுவான். வரல அப்படின்னா நான் என்னுடைய வெப்பத்தால் அந்த வெப்பம் பூமியில் எனக்கு கொடுத்துட்டான். ஒவ்வொரு தப்பு கணக்கு இருக்கிற உச்சித்தலையில் ஒரு அரைஞ்ச உடனே மூளை கலங்கி போகும். இதுதான் சுட்டிப்பாக வரும். இதுதான் அவன் பவரை இறக்கி விடுதான். நான் அடித்த உடனே ஈஸ்வரன் கடவுள் உச்சித்தலையில் அடித்து மூளையை கலங்க விட்டு நாக்க சிதற விடுத கணக்கு பவர். ஏடு எடுத்து பார்த்து கணக்கை விடுறா கணக்கு. நீ போய்கிட்டே இரு. இன்றைக்கி பதவி எனக்கு கொடுத்துட்டான். வெளியில் போகிறது எல்லா கணக்குலேயும் முடிக்கிற கணக்கு தண்டனை கணக்கு. நான் போட்ட கணக்கு தான் உண்மையான கணக்கு. சூரியன் போட்ட கணக்கு தண்டனை. என் நண்பன் எனக்கு கொடுத்த 7 செம்மோ நட்சத்திரத்தை காப்பாற்றி கொடுத்த கணக்கு இப்போ உதிக்கிறது. இவனுடைய கை ஆசீர்வாதத்தில் இவனுடைய பவரால் தான் சூரியன் உதிப்பான். காலையில் இந்த நட்சத்திரத்தை விடுவான். அடைகிறது பின்னாடி, முன்னாடி முதல் சோத்தாங்கை, பின்னாடி அடைகிறத பீச்சாங்கைன்னு மானிடப்பை வச்சுருக்கான்ல. 2 விரல் 2 கை வச்சிருக்கலடா. அதை பேக்கில் இப்படி கையில் தூக்கிடுவான். சாயந்தரம் டைம், மாலை டைம் இருட்டிடும். காலை டைம் உதிக்கிறது நட்சத்திரத்தை விட்டு உதிப்பான். அதான் ஈஸ்வரன் இந்த ஜென்மத்தில் எல்லா கணக்கும் வாங்கிட்டான், எல்லா கணக்கும் கொடுத்துட்டான். எல்லா கணக்கும் வரம் கொடுத்தது பூரா பிடுங்கி எரிச்சு சாம்பலாக்கிட்டான். 3/4 சத்தியம். இப்போ சூரியன் போட்ட கணக்கு, என் நண்பன் கொடுத்த கணக்கு தப்பாது. இதுதான் கணக்கு. எல்லா பத்திரப்பதிவும் அப்படியே அடுப்பு கல்லில் தூக்கி வச்சு எறிவான். அவனே எறிவான். அவனே 1 ரூபத்துக்கு லட்சம் ரூபத்துக்கு உள்ளே வரவான். ஆனால் பயமே இல்லை. கடவுளுடைய மகன், ஈஸ்வர மகன், எல்லாத்தையுமே கஷ்டம் கர்மாயப்பட்டு எல்லா கணக்கு அவனை வச்சு கணக்கு கொடுக்குற கண்ணு தெரியலையா? மகா உலக நாடே சேனல் பேரில் ஓடுது, உலக நாடு. அப்போ அவமதிக்கக்கூடாதுல்ல. அனைத்தும் மானிட ஆணும் பெண்ணும்
எல்லாம் தப்பு கணக்கில் தான் இருக்குது. எல்லாமே தப்பு கணக்கு வச்சு ஆட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிய அந்த கணக்கு வரக்கூடாது. சரியா? இப்போ கடைசி அத்தியாயத்தில் கணக்கு சூரியன் போட்ட கணக்கு நீதிபதியை பூரா உள்ளே வரணும், முன்னாடி நிற்கணும். முன்னாடி நிற்கலைன்னா என் விளையாட்டு நான் விளையாடுவேன். புரியா? மதுரை, சிலுவத்தூர், தெற்கு பாளையம், ராஜபாளையம் 3 நீதிமன்றம் கோட்டார் ஆண் பெண்ணும் கடவுளுக்கு முன்னாடி நிற்கணும், நீதிமானுக்கு முன்னாடி நிற்கணும். நீதி நியாயத்துக்கு முன்னாடி நிற்கணும். அநியாயப்பட்டு வச்சுருக்கான், அதுக்கு கையெழுத்து வாங்க, கூடிய சீக்கிரம் வேகமாக வரப்பார், டைம் இல்லை. அதுதான் சிஎஸ்ஆர் போட்ட கணக்கு. காவல்துறை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா எல்லாம் சிஎஸ்ஆர்லேயே உள்ளே நிற்கி ஒரு கணக்கை மாற்ற முடியாது. புரியா? அன்றாட கணக்கு எல்லா கணக்கும் ஆன்லைனில் பூரா உலக நாடே ஏறி போய் நிற்கி ஏற்றி வச்சிருக்கான் கடவுள். புரியா? ஆன்லைனில் பூரா ஏற்றி கிளியராக இருக்குது. ஆன்லைனில் கேஸ் கட்டு கணக்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை, தக்க தண்டனை. புரியுதா? உழைச்சவனை பிடுங்கி திங்கிற காலம் இந்த காலம், உழைச்சி பிடுங்கி திங்கிற காலம் இந்த காலம். தின்னுட்டு மப்பு எடுத்து போய் அழைதான். அப்போ நல்ல கல் கொதிக்கும், அனல் மாதிரி இருக்கும், தூக்கி வச்சு அப்படி குடும்பத்தை நுப்பாட்டி தூக்கி எரிஞ்சிருவாங்க. புரியா? ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்குன்னு கணக்கு பார்ப்பான். அது அந்த நேரம் போடுவான், அவன் தான் போடுவான், ஈஸ்வரன் போடுவான், பரமசிவம் போடுவான். 5 பேர் இருக்கான், 7 பேர், எத்தனை பேர் தப்பு இருக்குது? 3 பேரை தூக்கி வைடா, 2 பேரை தூக்கி வச்சு தூக்கி எர்றா அவன் வீட்டில். கணக்கு அடிச்சிட்டானே, கரெக்டாக அடிக்கான். ஒரு இஞ்சில் இருக்கிற உயிர் ஜீவன் கடவுள் சூரியன் 2 பேர் போடுறாங்க கணக்கு. கடவுள் இனிமேல் 2 பேர் தான் போடுவாங்கன்னு அது உச்சரிக்கை. இந்த கணக்கு தப்பாது. இதுதான் கணக்கு. பொருளாக 4 வீலர் 2 வீலரில் பூரா அநியாயப்பட்டு எழுதி தின்னுட்டு நாக்கை 2 தோளில் தூக்கி போட்டு போகிறான். நாக்கை வெளியே எடுத்து தோளில் தூக்கி போடுதான், காலை 2 தோளில் தூக்கி போடுதான். அடுத்தாப்பில் கெட்டாக வச்சுருந்தா பெண்களை பார்த்து பூரா லார்ச்சியும் எங்கே கார் வண்டியில் அமைத்தி போகிறையா போட்டா பேகலா எல்லாம் லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணி கொடுக்குற கொடுப்பு அப்படியே கல் கொதிக்கிற தூக்கி வச்சே எரிவான். வானரப்படை இராணுவ வீரர்கள். இந்த 3 கணக்கு மதுரை நீதிமன்றமோ, தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றமோ, சிலுவத்தூரும் வரணும். வரலனா இன்று நான் வர வாங்கிட்டேன், உள்ளே பூரா அக்கக்கா பிரித்து எடுத்து போடுவேன். முக்கால் சத்தியம். என்னுடைய பவர் யாருக்குமே தெரியாது. என் ஈசன், என் நண்பன் கொடுத்த பவர் உலக நாட்டுக்கே தெரியாது. புரியுதா? மதம் வச்சுருக்கிறவன், ஜாதியாக வச்சுருக்கிறவன் நொறுக்கி போடுவேன். புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா. முக்கால் சத்தியம்.